கஸ்டமர் கேட்டது என்னமோ பார்த்தீங்கன்னா 1 kg வெண்ணிலா கேக் தான். பட் வெண்ணிலா கேக் வந்துட்டு சிம்பிளாக சாப்பிட்டா நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கனாஷ் எல்லாம் ஃபில்லிங்ஸாக கொடுத்து கஸ்டமர் கேட்ட மாதிரியே ஹார்ட் ஷேப்பில் என்ன டிசைன் கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துட்டு சொன்ன வேர்டிங்ஸை வந்துட்டு ஃபாண்டன்ட்ல எல்லாம் கட் பண்ணி அதையும் வந்துட்டு பிளேஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஹார்ட் ஷேப் தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரல, கொஞ்சம் அவசரமாக செஞ்சதுனால மோஸ்ட் ஆஃப் த ஹோம் பேக்கர்ஸ் நம்ம எல்லாருமே இப்படி தான் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்போ போல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் கேக் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ கஸ்டமர். அவங்க வந்துட்டு கால் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணுவீங்க என்னன்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசிட்டு சாக்லேட் ஃப்ளேவரில் தான் வேணும். எங்கள் அக்காவுக்கு பர்த்டே அவங்களுக்கு 66 இயர்ஸ் ஆச்சு. நான் கேக் தான் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரெசென்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுங்க, டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால 1/4 கிலோவில் நம்ம இந்த டிசைன் எல்லாம் பண்ண முடியாதுங்கிறதுனால 1/2 kgலேயே நான் டாப்பர் எல்லாம் வச்சு டிசைன் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். கேக் கட் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு கேக் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அக்கா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அழுதுட்டாங்க. இந்த மாதிரி யாருமே அவங்களுக்கு பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.